ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோ நம்ம வாகமன் பற்றி பார்த்துருந்தோம். இது ஒரு சின்ன மைண்ட் மேப்புங்க. நாங்கள் மூணார், வாகமன் அண்ட் தேக்கடி 3 பிளேசஸ் விசிட் பண்ணியிருந்தோம். மூணார் டு வாகமன் கட்டப்பனா ரூட் எடுக்கணுங்க. நாங்கள் தெரியாமல் மூலமட்டம் ரூட் ஷார்ட்டஸ்ட்டுக்குன்னு மேப்பில் காமிச்சதுனால நாங்கள் அதை எடுத்துட்டோம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கர்வ் இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தென் வந்து வாகமன் டு தேக்கடி ஆஸ் யூஷுவல் வண்டிப்பெரியார் ரூட் எடுத்தோங்க. தென் தேக்கடி டு கவி ஃபாரஸ்ட் போகிறப்பையும் நாங்கள் வண்டிப்பெரியார் ரூட் தான் எடுத்தோம். ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம போகும்போது கரெக்டாக எந்த வழியாக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போட்டிங் போயிருந்தோம். போட்டிங் வந்து மார்னிங்கே காலைல 4 மணிக்கே போய் லைனில் க்யூவில் நின்று நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் அந்த போட்டிங் ஏரியாவில் விட்டுருவாங்க. தென் போட்டிங்க்கு அகெயின் நாங்கள் வந்து க்யூவில் நிற்கணுங்க. இது எல்லாமே முன்னாடியே வாங்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரீ புக்கிங் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியோ இல்லை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் வெக்கேஷன் டைமில் வந்து நமக்கு வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கவங்க ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக போகலைங்க. நாங்கள் சடனாக தான் போனோம். ஸோ அங்கே போய் தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். க்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போக வேண்டியது இருக்கும். எங்களுக்கு வந்து போட்டிங் வந்து ஒரு 7 o'clock பேட்ச் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து 9 o'clock தான். ஏர்லி மார்னிங் நீங்கள் போட்டிங் போகிறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சன்லைட் அப்போ தான் வந்துட்டுருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சில்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் போட்டிங் போகிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் அங்கே போட்டிங் வந்து ஒரே டைமில் ஒரு 4-5 போட்டு க்ரூசர் எடுத்தாங்கங்க. எல்லோரும் ஒன்றா தான் அப்படியே ட்ராவல் பண்ணோம். அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்தோங்க. ரொம்ப சில்லுன்னு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப நல்லா இருந்தது. சிலருக்கு வந்து போட்டிங் போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம ரொம்ப புத்துணர்ச்சி அடைவோன்னு வச்சுக்கோங்களேன். போட்டிங் போகிறது அப்படிங்கிறது, அதுவும் அந்த ஏர்லி மார்னிங் போகிறதுன்றது வேறு லெவலில் இருக்குங்க. சில பேர்ட்ஸ், அப்புறம் வந்து அனிமல்ஸ் இதெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம். பைசன் பார்த்தோங்க. அப்புறம் வந்து சாம்பார் டீர் பார்த்தோம். நேச்சரை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒரு ரொட்டீன் ஒர்க் லைஃப்பில் இருந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக் கொடுத்து நம்ம இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். அங்கே வந்து நிறையா செப்பரேட் போட்டும் இருந்தது. ரேஸ் போட் மாதிரிலாம் போனாங்க. தென் ஃபைனலாக நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் எலிஃபெண்ட் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோங்க. அந்த எலிஃபெண்ட் ஜங்ஷனில் வந்து எலிஃபெண்ட் சஃபாரி பர் பர்சன் வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இதுவுமே நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் போனப்போ டிக்கெட்ஸ் கிடைக்கலங்க. 4 hours வெயிட் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு சஃபாரிக்கான டிக்கெட் கிடைக்காதனால ஜஸ்ட் நாங்கள் வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணோம். இது வந்து எங்கே கூட்டிகிட்டு போவாங்க இந்த சஃபாரி அப்படின்னா, ஒரு ஸ்பைஸ் கார்டனுங்க. அந்த கார்டனுக்குள்ளே இந்த யானை வந்து நம்மளை கூட்டிகிட்டு நடந்துட்டு வருங்க. கூடவே அந்த யானை பாகனும் கூடயே தான் வருவார். ஃபேமிலியாக நம்ம போய்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, யானை ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குன்னு. அது வந்து சஃபாரி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற யானைங்க. இது வந்து அந்த எலிஃபெண்ட்ஸ்க்காக பனானாஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அங்கே அந்த யானையோட சாணங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஏலக்காய் செடி. நாங்கள் ஆக்சுவலாக இது மஞ்சள் செடின்னு நினச்சிட்டோங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஏலக்காய் செடி அப்படின்னு. இது வந்து மிளகு கொடிய மேலே இருந்தது. இது தாங்க மிளகு. இது வந்து ஃபைனலாக காய வைப்பாங்களாம். இது வந்து ரூட் மேப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கவிக்கு போகிறதுக்கான ரூட் மேப்பு. அங்கே கவி வந்து உள்ளே வந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. பெர் பர்சன் 300. ஆக்சுவலாக நம்ம வந்து தேக்கடியிலேருந்தே போகலாங்க. பெர் பர்சன் 1000. பட் வல்லக்கடவு செக் போஸ்ட்லேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர் பர்சனுக்கு வந்து 300 வாங்குவாங்க. இது செப்பரேட் ஜீப் சஃபாரியும் இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 kilometers உள்ள டீப் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போவாங்களாம். பட் நாங்கள் பஸ் தாங்க எடுத்தோம். ஸோ அது பர்டிகுலர்
டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த என்ன கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு 2 வியூ பாயிண்ட் காட்டுவாங்க. தென் அனிமல்ஸ் பார்த்தோம். தென் ஃபைனலாக கவி டேமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இடுக்கி டேம் அளவுக்கு பெருசு கிடையாதுங்க, இது சின்னது தான். அப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கு ஒன்றும் இல்லை, டீக் வாங்கினோங்க. டீக் வுட்டு வந்து வெஜிடபிள் கட்டர் தேக்கடி போய் தேக்கு வாங்காட்டி அப்படிங்க, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். 650 சொன்னாங்க, 500 நான் பார்கெயின் பண்ணி வாங்கினேன். ரொம்பவே வெயிட்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஆன்லைனில் பார்க்குறப்போ இது ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து வுட்டு வாங்குறதுன்றது ஒர்த்து தாங்க தேக்கடியில். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைனலாக தேக்கடி, வாகமேன், மூணார் எல்லாத்துக்கும் நாங்கள் பாய் சொல்லிவிட்டு கவியில் வந்து ஒரு இடத்துல ஏலக்காய் மட்டும் வாங்கினோங்க. அது இந்த இடம் தாங்க. அதை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம்.